Hello viewers, welcome to Surya Max. நம்ம இந்த டெசிமல் பார்ட் 3 இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் டெசிமல்ஸ் அண்டு அன்லைக் டெசிமல்ஸை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது எங்கே இருக்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா என்ன, அன்லைக் டெசிமல்ஸ்னால் என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இங்கே நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த உடனே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா ஈக்குப்ளேஸ் டெசிமல்ஸ் அப்படின்னு மீனிங்க. இந்த லைக் டெசிமல்ஸில் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஹோல் பார்ட்டு, டெசிமல் பிளேஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு டெசிமல் பார்ட்டு. இந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே டெசிமல் பார்ட்டு. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 3, இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லா டெசிமல் பிளேசஸும் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸும் ஈக்குவலாக இருக்குது. 3 3 3 இல்லை 2 2 2 கூட இருக்கலாம், இல்லை 1 1 1 கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இங்கே இருந்தது அப்படின்னா இது போல் இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், லைக் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஈக்குப்ளேஸ் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோல் நம்பரை பற்றி இதில் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஹோல் பார்த்து பாருங்கள், இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த ஹோல் பார்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஒன்லி டெசிமல் பார்ட்டை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒன்லி டெசிமல் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? 3 3 3 3 இருக்கிறதுனால இதை நம்ம லைக் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். 3 3 3 தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இது போல் 2 2 2 கூட இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், 7.00 0.12 32.78 125.30. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 2 2 2ன்னு இருக்குது. எல்லா டெசிமல் பிளேசஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது லைக் ஃப்ராக்ஷன் தாங்க, சாரி லைக் டெசிமல்ஸ் தாங்க. இப்போ பாருங்கள், இதுவுமே நமக்கு லைக் டெசிமல்ஸ் தான். பாருங்கள், எல்லாமே 1 பிளேஸ் தான், சிங்கிள் பிளேஸ் தான் இருக்குது. டெசிமல் பிளேஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், சிங்கிள் பிளேஸ் தான் இருக்குது. அதனால் இதுவும் லைக் டெசிமல்னு நம்ம சொல்ல முடியும். பட்டு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் 6.7 இருக்குது, 26.035 இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள், இங்கே 3 பிளேசஸ் இருக்குது, இங்கே 4 பிளேசஸ் இருக்குது, இங்கே 5 பிளேசஸாக இருக்குது. இப்போ இது போல் டிஃப்ரெண்ட் டெசிமல் பிளேசஸாக இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம், அன்லைக் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அன்லைக் டெசிமல்ஸ்னு சொல்லலாம். இங்கேயுமே நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹோல் பார்ட்டை பற்றி நீங்கள் கண்டுக்க தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஒன்லி டெசிமல் பார்ட்டை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம அன்லைக் டெசிமல்ஸ்னு சொல்லலாம். இல்லைனா இது வேறு எப்படி சொல்லலாம், நான் ஈக்குப்ளேஸ் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஈக்குப்ளேஸ் டெசிமல்ஸ்னு சொல்லலாம், இதை ஈக்குப்ளேஸ் டெசிமல்ஸ்னு சொல்லலாம். ரைட், ஓகே. இந்த லைக் டெசிமல்ஸ் அன்லைக் டெசிமல்ஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிமல்ஸில் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ணும்போது அது ஈக்குப்ளேஸ் டெசிமலாக இருந்ததுன்னா, அதாவது லைக் டெசிமல்ஸாக இருந்ததுன்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸிங்க, நமக்கு மோஸ்ட்லி மிஸ்டேக் நடக்காது. அதை லைக் டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? சரி, அப்போ ஒரு அன்லைக் டெசிமல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம லைக்காக மாற்ற முடியுமா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மாற்றலாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், ரைட் எண்டில், அதாவது டெசிமல் பார்ட்டினுடைய ரைட் சைடு ரைட் மோஸ்ட் எண்டில் நீங்கள் எவ்வளோ ஜீரோஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் மேக்ஸிமம் டெசிமல் பிளேசஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 5 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. இந்த 5க்கு பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா டம்மி ஜீரோஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 0 0 0 0. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஜிட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 வந்துருச்சுங்களா? இதுலேயும் 5 இருக்கா, இதுலேயும் 5 இருக்கா. இப்போ இங்கே 3 இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 ரைட் எண்டில் 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்க, இதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு 5 0, அதாவது 5 பிளேசஸ் வந்துருச்சு. இதுலேயும் 5 5 5 5. இப்போ இது என்னன்னு சொல்லலாங்க. இப்போ இதை நம்ம அன்லைக்குன்னு சொல்ல தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்,
லைக் டெசிமல்ஸ் சொல்லலாம்ல. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது நீங்கள் இது போல் லைக் டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து அடிஷனில் மிஸ்டேக் நடக்காது. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.